ஹலோ everyone. இப்போ பி டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியலுக்கான கேரியர் கான்சன்ட்ரேஷன் எப்படி டெரைவ் பண்ணு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபெர்மி லெவல் எக்ஸ்பிரஷன் நம்ம இப்போ தான் டெரைவ் பண்ணோம். தட் இஸ் EV + EA/2 -1/2 KT log of NA by 2 into 2 pi mh star KT by h² power 3/2. இந்த ஸ்டெப்பை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா டென்சிட்டி ஆஃப் ஹோல்ஸ் அந்த டேர்மில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். So 2 into 2 pi mh star KT by h² power 3/2 into e power EV minus EF. இந்த EF பதிலாக இந்த லென்த்தியான எக்ஸ்பிரஷன் இங்கே மாற்றி எழுதணும். ஸோ NH is equal to 2 into 2 pi mh star KT by h² power 3/2 into exponential of EV minus EF. So minus of EV plus EA by 2. அடுத்து இங்கே -1/2 இருக்கா, அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1/2 KT log ஆஃப் அந்த லென்த்தியான டைம் அப்படி இருக்கும் 2 into 2 pi mh star KT by h² power 3/2. EV minus EF divided by KT. இந்த டேர்மில் இந்த EF பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 into 2 pi mh star KT by h² power 3/2 into exponential of ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் டேர்மால். ஸோ EV by 1. ஸோ minus EV minus EA by 2 plus 1/2 KT log of NA divided by 2 into 2 pi mh star KT by h² power 3/2. The whole part divided by KT. இது மறக்காமல் எழுதணும், ஏன்னா மிஸ் பண்ணலாம் நம்ம. 2 into 2 pi mh star KT by h² power 3/2 exponential of. இப்போ இதில் LCM எடுங்க. ஸோ 2 எடுத்திங்க இங்கே 1, அப்போ 2 EV minus EV minus EA. அடுத்து ப்ளஸ் 1/2 KT log of NA by 2 into 2 pi mh star KT by h² power 3/2 divided by KT. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த KTயால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2 into 2 pi mh star KT by h² power 3/2 எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப். இதில் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட் இது. ஸோ 2 EV minus 1 EV. ஸோ EV minus EA by டைரெக்டாக KT டிவைட் பண்ணுங்கள் 2 KT. ஸோ ப்ளஸ் இங்கே என்ன ஆகும் 1/2 into KT by KT only 1/2 log of NA by 2 into 2 pi mh star KT by h² power 3/2 எக்ஸ்போனன்ஷியல் அப்புறம் ஒரு பெரிய பேக்கெட் போட்டுவோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்மில் 2 டேர்ம் வருது இல்லையா, e பவர் m + n. அது அப்படியே என்ன பண்ண போகிறோம், 2 ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். அப்படியே n டைப் மெட்டீரியலில் பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட்ஸ் தான். அதில் n டைப் மெட்டீரியல் பார்த்துட்டு அது புரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ e பவர் EV minus EA by 2 KT இன்ட்டு இந்த டேர்மில் இருப்ப என்ன பண்ணுறோம்னா n log m ஃபார்மட். இப்போ இந்த இதை மேலே பவர் கொண்டு போயிருங்க. ஸோ e பவர் log NA by 2 into 2 pi mh star KT by power 3/2 the whole power 1/2. So 2 into 2 pi mh star KT by h² power 3/2 into e power EV minus EA by 2 KT. இது e power log x, simply x தான். ஸோ NA by 2 into 2 pi mh star KT by
h square power 3/2 the whole power 1/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1/2 ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ இங்கே 2 இங்கே நான் வந்து உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு 1/2 இங்கே ஒரு 1/2 இங்கே 3/2 3/4 மாறும். இப்போ 2 into 2 pi mh star kt by h square power 3/2 into e power ev minus ea by 2 kt into na power 1/2 இங்கே 2 power 1/2 2 pi mh star kt by h square power 3/4 மாறும். இது அப்படியே மேலே கொண்டு வந்துருக்கேன். இங்கேருந்து மேலே கொண்டு வந்து நான் 2 power minus 1/2 ஆகும். இங்கே ஒரு 1 இங்கே ஒரு minus 1/2. இப்போ கலெக்டிவாக 2 power 1/2 லாஸ்ட்டில் na power 1/2 ரெண்டு சேர்த்து 2 na power 1/2 into e power ev minus ea by 2 kt. அடுத்து இந்த டைம் இருக்குல்லையா 2 pi m h star kt divided by h square பவரில் 3/2 இங்கே இந்த 3/4 மேலே வந்து நாங்கள் மைனஸ் பண்ணிடும் மைனஸ் 3/4 ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி n டைப்பில் சால்வ் பண்ணலாம் அதே மெத்தடாலஜி தான். ஸோ கலெக்டிவாக 3/4 வந்துடும். ஸோ 2 na power 1/2 into 2 pi m h star kt by h square power 3/4 into e power ev minus e by 2 kt or minus delta e by 2 kt போடலாம். இதுதான் அது p டைப் செமி கண்டக்டிங் மெட்டீரியலுக்கான அந்த கேரியர் கான்சன்ட்ரேஷனுக்கான டெரிவேஷன். இதில் ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். பட் நம்ம உள்ள என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் எல்சிஎம் எடுத்தோமா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேடியால் டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்றா இங்கே 2 kt வருது, இங்கே கேடி கேன்சல் ஆகிடுது. அடுத்து ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ல பிரிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே லாக் எம் பவர் என் ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம். அடுத்து இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு சிம்பிளி எக்ஸ். இவ்வளோதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா அதுதான். எல்சிஎம் எடுக்கணும், கேடிஆர் டெவலப் பண்ணணும். அடுத்து அந்த இ பவர் எம் ப்ளஸ் என்னன்றது ரெண்டாக பிரித்து எழுதணும். இ பவர் எம் இன்ட்டு இ பவர் என். அதுக்கடுத்து ஒரு ஃபார்முலா லாக் எம் பவர் என் ஃபார்முலா மாத்திரம். லாக் எம் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு லாக் எம். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஃபார்முலா. அதில் இந்த டெரிவேஷன் பார்க்குறப்ப ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான். ஒரு 2 டைம் எழுதி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் கண்டினியூஸாக படிங்க. டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், அடுத்து ஹோல்ஸு, அதை யூஸ் பண்ணி தான் அடுத்து கேரியர் கான்சன்ட்ரேஷன், அப்புறம் என் டைப், அடுத்து பி டைப். தேங்க்யூ.